இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலமாக பிஎஃப்பை கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூனிஃபைடு போர்ட்டலுக்கு வரணும். நம்மளுடைய யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். பிஎஃப்பில் எதுக்கு லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே தெரிகிற அந்த கேப்சாவை அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் அப்படின்றத கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தா அதில் கிளைம் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்திங்கன்னா எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் வந்து அட்வான்ஸ் கிளைம் அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் வந்து பிஎஃப் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்றது கேட்கும். அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த பிஎஃப் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்கும். அதுவும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். கொடுத்த பின்னாடி அங்கே டிக் பாக்ஸை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் கொடுங்க. வேலிடேட் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கான கிளைம் வந்து அப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணணுன்னா அந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து ஆன்லைன் மூலிமா கிளைம் பண்ணுற ப்ராசஸ். ஒரு 1 வீக் கழித்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். கிளைம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். அப்படியே அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா எதனால் வந்துட்டு அமௌண்ட் வந்து வராமல் இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளைம் ஸ்டேட்டஸில் மறுபடியும் லாகின் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.